அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன் அருளினை பாடிடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்ல ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவேன். என் இனிய உறவுகளே, நாம் இன்று தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. ஆனால் 27:11-24 இருக்கிறோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவது 57:10-11. நீதிமொழிகள் 28, 22, 23, 24. இன்றைய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் 15:1-4. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 12:19. என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். கடவுளின் உத்தரவின்றி ஒரு முடி கூட நம் தலையிலிருந்து கீழே விழவே விழாது என்று இறைவன் இயேசு சொல்கிறார். நம்மை நம் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் காட்டி கொடுப்பார்கள். ஆனால் இறைவன் இயேசு நமக்காக என்றுமே இருப்பார். இயேசுவின் பணியில் அர்ப்பணத்துடன் ஈடுபடும் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் எதிர்பார்க்க வேண்டும். சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அது எந்த மாதிரி சோதனையாக இருந்தாலும் சரி இந்த சகோதர சகோதரிகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று அந்த மாதிரி ஒரு வேதனை வந்தாலும் விடாமுயற்சியோடு நாம் தேவனின் அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் சர்வசாதாரணமாக வெல்ல முடியும். கிறிஸ்தவ வாழ்வில் சிலுவை தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, அது இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கான வாய்ப்பு ஆகும். சிலர் குருவை விட பெரியவர் அல்லர், பணியாளர் தம் தலைவர் விட பெரியவர் அல்ல என்பதை உணர வேண்டும். அவதூறுகள், அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். இயேசுக்கு வந்த அவமானங்களை விட பெரிய அவமானங்கள் நமக்கு எதுவுமே வந்துவிடாது. எல்லா நன்மைகளையும் செய்து வெறும் அவமானத்தை மட்டும் தாங்கிய அவர் வெறும் 3 ஆண்டுகளில் தன் வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பணித்த இறைவன், 30 ஆண்டுகளாக தன் தாயுடன் வாழ்ந்த இறைவன் எத்தனை அவமானங்களை சந்தித்தார். அப்பொழுது அவருடன் அனுபவித்த எல்லா விதமான நற்செயல்களும் அற்புதங்களும் எங்கு போனது? ஆனால் அவருக்கு அவமானம் தானே அவரை தேடி வந்தது. வந்தாலும் ஓடி ஒளியாமல் நிலைத்து நிற்கும் சீடர்களுக்கு கடவுளின் பாதுகாப்பு எப்போதும் உண்டு. ஆனால் அவருடன் இருக்கும் சீடர்கள் பலவீனமற்றவர்கள், உடனே அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். எல்லோரும் நம்மை போல, மனிதர்களைப் போல. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம் உறவினர்கள் நம்மோடு இருப்பார்களா? பாருங்கள், ஒரு காலம் இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு இடத்தில் ஒருவரோ இருவரோ அல்லது ரொம்ப நெருங்கிய உறவு என்றால் இதுபோல்தான் இருப்பார்களே தவிர, நம் உறவினர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, இந்த மாதிரி உறவுகள் நமக்கு நம் கஷ்டத்தில் ஒருபோதும் பங்கு கொள்ளாது. உன் உடன் பிறந்தவர்கள் மட்டுமே உனக்கு உடன் இருப்பார்கள். நல்ல சீமோனை போல, இயேசுவுக்கு உதவிய சீமோனை போல நமக்கு அதுபோல் நம்மோடு உடன் பிறந்தவர்களே நமக்கு அதிகம் உதவுவார்கள். அவர்கள் பதட்டம் அடைய தேவையில்லை. என்ன வியூகம் வகுக்கலாம், எப்படி சமாளிக்கலாம், யாருடைய ஆதரவை கோரலாம் என்றெல்லாம் கவலை கொள்ள தேவையில்லை. உண்மையும் அன்பும் நீதியுமே அவர்களுக்கு பாதுகாப்பு, அதுவும் மிகுந்த சிறந்த பாதுகாப்பு. ஒரு மனிதன் ஒரு நாள் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டு தனியே போய் உட்கார்ந்து எப்பொழுதும் கவலை கவலை என்று வேதனையோடு அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது அவருடைய நண்பர் ஒரு நாள் அவரை ஒரு ஞானியிடம் கூட்டி செல்கிறார். அப்போ ஞானி அவரை பார்த்து, ஞானி சந்திக்க முடியவில்லை. அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்பொழுது அந்த ஞானி எழுந்து வருகிறார். தவம் முடித்துவிட்டு, எதற்கு இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பது, ஐயா, என் நண்பர் அதிகமாக கவலை, எப்பொழுதுமே கவலை, எப்பொழுதுமே வேதனை. அப்போது இப்போ நீங்கள் என்னோடு இருக்கணுமா? ஆமாம், இவனை ஒரு 2 நாள் உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். அப்போ அவர் ஒரு பெரிய மலைக்கு கூட்டி கொண்டு போகிறார். அப்போ அந்த மலையில் அவர் ஒரு இருண்டு விடுது. அவர் போய் மலையை ரீச் ஆகிறதுக்குள்ளேயோ அப்போது அவர் சொல்கிறாரு, இன்று நாம் இங்கேயே தங்கிவிடலாம் என்று. அப்பொழுது இவர் அப்படி வெளியே உலா வரும்பொழுது அவருக்கு படுக்கை இடமெல்லாம் கொடுத்துவிட்டு, சரி மறுநாள் காலை எழுந்து அவருக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். இந்த பணி அவருடைய பணி என்னவென்றால், அங்கு கரையான் புற்று இருக்கிறது. அந்த புற்றை நீ க்ளீன் செய்து தரைமட்டமாக்க வேண்டும். அந்த நண்பரும் செய்து விடுகிறார். காலையிலிருந்து மாலை வரை போய் அவர் குருவிடம், ஐயா, அந்த ஞானியிடம், ஐயா முடிந்து விட்டது, போய் இப்போ உறங்கி விடுகிறார்கள். திரும்பி மறுநாள் எழுந்து வருகிறார். அதேபோல் அது பெரிய புற்றாக மாறி இருக்கிறது. ஒரு இரவுக்குள், ஐயோ இது எப்படி நடந்தது? சரி, இன்று இதை நீ க்ளீன் செய் என்றார். அப்பொழுது அந்த மனிதன் எல்லாவற்றையும் க்ளீன் செய்துவிட்டு காலையிலிருந்து மாலை வரை, ஐயா முடிந்தது என்கிறார். சரி சரி முடிந்துவிட்டு 3ஆம் நாள் மீண்டும் காலையில் எழுந்து பார்க்கும்போது அதை விட பெரிய புற்று. ஒரே ஆச்சரியம். அது அப்பொழுது சொல்கிறார், விடாமுயற்சி இருந்தால் நாம் என்றுமே சோர்ந்து போவதில்லை. நமக்கு வரும் சோதனை வேதனைகளையும் சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு சிறிய எறும்புக்கு, ஒரு சிறிய கரையானுக்கு இப்படி ஒரு புத்தி இருந்து தன் கூட்டை அது மாற்றி 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 கட்டிக்கொண்டே வருகிறது என்றால், நாம் நம் மனதை எப்படி